ஃபர்ஸ்ட் நான் ஒரு மேகசின் இன்ட்ரோ பண்றேன். ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் நேம். யூஎஸ்ல இருக்கிற ஒரு மேகசின். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா இன்டெலக்சுவல்ஸும் ஃபாலோ பண்ற ஒரு மேகசின். அண்ட் இந்த மேகசின் வந்து எந்த பார்ட்டி கிடையாது. பார்ட்டி பேஸ் பண்ணலாம் எழுத மாட்டாங்க. இன்டெலக்சுவல் மேகசின். இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்தியாவை கிரிட்டிக் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிரிட்டிக் பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ்ல போகலாம். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்துருப்போம்ல, இந்தியா என்ன சொல்லுது? இந்தியா சைனா கூட பேசுது, ரஷ்யா கூட பேசுது, குளோபல் சவுத்தோட வாய்ஸா ஒரு லீடரா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு, நிறைய பேசுறோம்ல. இந்த விஷயங்களை அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் கிரிட்டிக் பண்ணுது. என்னன்னு கிரிட்டிக் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவோட ஆம்பிஷன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு, பெருசா இருக்கு, இந்த உலகத்தோட குளோபல் பவரா வரணும் ஆசைலாம் இருக்கு. பட் அது இந்தியாவோட கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆசை தான். பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அந்த ஆம்பிஷனுக்கும் இந்தியாவோட ரியாலிட்டிக்கும் பயங்கரமான கேப் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுல? அந்த அண்டர்லைங் தீம் என்ன? நீங்க சொல்லிக்கிறீங்க இந்தியா ஆர்ம்ஸ்ல பெரிய கண்ட்ரி, ஃபாரின் பாலிசில ஒரு குளோபல் லீடரா உருவாகுது. இப்படி பேசுற கண்ட்ரி முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்தியாவோட இன்டர்னல் பாருங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்க. ரோட்வேஸ், ரயில்வேஸ், இது எல்லாமே முதல்ல நீங்க செம ஸ்ட்ராங் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது, சொசைட்டி லெவல்ல டெவலப் ஆக வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, கவர்னன்ஸ் வீக்கா இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இவ்வளவு வீக்கா இருக்கும்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும்? குளோபல் பவரா மாறணும்னு ஆசை இருக்கணுமா, இல்ல இந்த கவர்னன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை டெவலப் பண்ணணுமா? சோ இந்தியா இஸ் வல்னரபிள், இந்தியா இஸ் இன்எஃபிஷியன்ட். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? மிஸ் ப்ரையாரிட்டி பண்றாங்க. எதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணுமோ அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யார் சொல்றா? இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் சொல்லுது. உங்களுக்கு புரிஞ்சுல? அதாவது ஒரு கண்ட்ரி டொமஸ்டிக்கா வீக்கா இருக்கும்போது, உள்நாட்டிலேயே வீக்கா இருக்கும்போது, இன்டர்னல் சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும்போது, இதுவே என்ன பண்ணுது? உங்களோட எய்ம் இருக்குல்ல, இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிஷன் இருக்குல்ல, அந்த ஆம்பிஷனுக்கு ரியாலிட்டியா இல்ல. அப்ப இந்த உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளே உங்களை இந்த ஆம்பிஷனுக்கு தடையா இருக்கும். ஒரு கண்ட்ரி பாசிட்டிவா இருக்கலாம் தான், ஆப்டிமிசமா இருக்கலாம் தான், பட் ஓவர் ஆப்டிமிசமா இருக்காதீங்க. யார் சொல்றா? மேகசின் சொல்லுது. இந்தியா இப்ப பேசுறது எல்லாமே ஓவர் ஆப்டிமிசம். இந்த உலகத்துல இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் அந்த அளவுக்கு இன்னும் சூட்டபிளா இல்ல. யாருக்கு? இந்தியாவுக்கு. நீங்க இன்னும் யூஎஸ்ஐயும் சைனாவையும் சரியா கணக்கிடல. யார் சொல்றா? இந்த மேகசின் சொல்லுது. அப்ப இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கான கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிகல். அப்ப இந்த ஆர்டிகல் முக்கியம் இல்ல. நீங்க இந்தியாவோட பொசிஷனை ஸ்ட்ராங்கா பேசணும்னா எந்த ஆங்கிள்லாம் பேசலாம், அதுக்கு இந்த ஆர்டிகல் யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணலாமா? அந்த யூஎஸ்ல இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் சொன்ன விஷயங்களை ஒரு 3 பாயிண்ட்ல அகைன் சம்மரைஸ் பண்றேன். அந்த கிரேட் பவர் கிளப்னு சொல்லுவாங்கல்ல, வல்லரசு நாடுகள் சொல்லுவாங்கல்ல, பணக்கார நாடுகள் இல்ல அதிக பவர் இருக்கிற நாடுகள், அந்த கிளப்ல இந்தியா ஜாயின் ஆயிடுன்னு சொல்றது இட் இஸ் எ ஃபேண்டசி, கட்டுக்கதை இல்ல கனவு. என்ன ரீசன்? செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு நியர்பை சைனா இருக்காங்களே, அந்த சைனாவை நீங்க ஓவர்டேக் பண்ணா கூட உங்களுக்கு யார் ஹெல்ப் தேவை? யூஎஸ்ஏ சப்போர்ட் தேவை. ஸோ ஸ்டில் யூஎஸ்ஏ ஒரு டிபெண்டா தான் இந்தியா இருக்கு. ஒரு கண்ட்ரியோட டிபெண்டா இருக்கும்போது உங்களால எப்படி குளோபல் பவர் வர முடியும்? செகண்ட் பாயிண்ட். அண்ட் இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் யூஎஸ்ஏ, ஒரு பக்கம் சைனா, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற பவர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, சண்டை இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் வேடிக்கை பார்க்குற இடத்துல தான் இந்தியா இருக்கே தவிர புதுசா உருவாகிறதுக்கான இடத்துல இல்ல. சோ இந்தியா இஸ் தி பை ஸ்டாண்டர் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் சைனா. யூஎஸ்ஏவும் சைனாவும் போட்டியில கலந்துட்டு இருக்கு. அந்த போட்டியை வேடிக்கை பார்க்குற ஒரு ஆள் தான் இந்தியா. அப்ப கிரிட்டிக் எப்படி இருக்கு? மோசமா இருக்குல்ல. அப்ப இந்த கிரிட்டிக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் சொல்லி உருவாக்க முடியும். அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஆசை இருக்கும். விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வெளியே வராங்களா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அடிமையிலிருந்து வெளியே வரும்ல. அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்? ஏழையா இருக்கும், எதுவுமே இருக்காது, ரிசோர்ஸ் இருக்காது, காசு இருக்காது. அங்கிருந்து பவர் கிளப்புக்கு போக ஆசைப்படும், வல்லரசு நாடா மாற ஆசைப்படும். பட் முக்காவாசி கண்ட்ரி எங்க ஸ்டாப் பண்ணுனா, புவர்ல இருந்து டெவலப்க்கு மூவ் ஆயிடுவாங்க. ஏழையா இருப்பாங்க, வறுமையா இருப்பாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அந்த ஊர்ல லோவர் மிடில் கிளாஸ் உருவாயிடுவாங்க. அப்ப அந்த லோவர் மிடில் கிளாஸ் எக்கானமி இருக்குல்ல, அங்கிருந்து அந்த கண்ட்ரியை அப்பர் மிடில் கிளாஸ் எக்கானமியா மாத்தி டெவலப்டு கண்ட்ரியை மாத்திரம்ல, இங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. இந்த இடத்துக்குள்ள ட்ராப் ஆயிடுவாங்க. யோசிக்க முடியுதா? ஒரு கண்ட்ரி வறுமையா வச்சுக்கலாம், போரா இருக்கு, ஓகே, என்ன பண்ணலாம்? படிக்க வைக்கலாம், சாப்பாடு தரலாம், கொஞ்சம் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல உருவாக்கிடலாம், ஒரு கண்ட்ரியில உருவாக்க முடியுது. பட் அங்கிருந்து அப்பர் மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ண முடியல, பெருசாக்க முடியல. அதை இம்ப்ரூவ் பண்ணாதான் அடுத்துக்க போக முடியும், டெவலப்டு போக முடியல. இதுக்கு பேர் என்ன? மிடில் இன்கம் ட்ராப். முக்காவாசி கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மாட்டிக்கிறதுல இதுதான். உங்களுக்கு ஓகே இல்ல? அப்ப எது முக்கியம்? நேஷன் பில்டிங் ஈஸி, தேசியத்தை உருவாக்குறது ஓகே. அந்த பில்டிங் எப்படி இருக்கணும்? ஸ்டடியா இருக்கணும். வாட் இஸ் ஸ்டடி? புவர்ல இருந்து லோவர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் இருந்து அப்பர் மிடில், டெவலப்டா மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி இந்த ட்ராப்ல மாட்டிப்பாங்க. இப்போ சொல்லி பார்க்கலாம், வாட் இஸ் மிடில் இன்கம் ட்ராப்? ரொம்ப சிம்பிள் அப்படி சொல்லலாம். உங்க நாட்டில் ஒவ்வொருத்தனும் வாங்குற சம்பளம் இருக்குல்ல, 1 இயருக்கு டாலர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது 1135 ரூபாய் 1 இயருக்கு சம்பளம். அந்த கண்ட்ரில ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாங்குற சம்பளம் 1135 கம்மியா இருக்குன்னா உங்க கண்ட்ரி புவர் இன்கம் கண்ட்ரி, இல்லனா லோ இன்கம் கண்ட்ரி. இப்ப அடுத்து மிடில் மூணா பிரிக்க முடியும். மூணா ரெண்டா வச்சுக்கலாம். ஒன்னு லோவர், இன்னொன்னு அப்பர். உங்க கண்ட்ரி வந்து இந்த 1000 ரூபாயில இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இந்த 1000 ரூபாயில இருந்து 4465 ரூபாய் டாலர்ஸ், இதுக்குள்ள வாங்குறாங்க மக்கள் சம்பளம் 1 இயருக்கு, லோவர் மிடில் கிளாஸ். அதுவே 4000ல இருந்து கம்பேர் பண்ண முடியுதா? நாம பாக்குறது டாலர்ஸ் தான், ருபீஸ் இல்ல. என்ன பண்ணணும்? மினிமம் into 60 போடலாம். ஓகே, 4000ல இருந்து உங்க சம்பளம் அதிகமாயிட்டே இருக்கு, வருஷத்துக்கு $13000 அப்படின்னா
அப்பர் கிளாஸ் சொசைட்டின்னு அர்த்தம். அதுவே 13,000க்கு மேல தான் இருக்கு. ஒரு நாட்டில் இருக்க எல்லா இண்டிவிஜுவலோட சம்பளமும் $13,000 மேல தான் சம்பளம்னா ஹை இன்கம் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ். இப்போ சொல்லுங்க, இந்த டேட்டா வச்சுக்கிட்டு வாட் இஸ் மிடில் இன்கம் ட்ராப்? உங்க ஊர்ல எல்லாருமே இந்த 1000 ரூபாய் தாண்டியாச்சு. பட் இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த அப்பர் லோவர், இந்த ரேட்டை தாண்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆக முடியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஊரோட ஆவரேஜ் இண்டிவிஜுவல் இன்கம் வந்து 1000 ரூபாய்க்கு மேல இருக்கு. பட் 13,000க்குள்ள இருக்குன்னா டாலர்ஸ்ல 1 இயருக்கு கண்ட்ரி இருக்கிற பிளேஸ் வந்து மிடில் இன்கம் கண்ட்ரி. அதே இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கு, அதை தாண்டி இம்ப்ரூவ் ஆக முடியலனா யுவர் கண்ட்ரி இஸ் இன் மிடில் இன்கம் ட்ராப். 2024 வேர்ல்டு பேங்க் டேட்டா படி இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இன்கம் 1 இயருக்கு 2700. கம்பேர் பண்ண முடியுதா? அப்ப எங்க இருக்கோம் நம்ம? இந்த 1000 தாண்டியாச்சு, லோவர் கிடையாது. பட் என்ன பண்ணல, 4000 தாண்டல, 2000 தான் இருக்கு. விச் மீன்ஸ் லோவர் மிடில் கிளாஸ். பட் ஆல்சோ நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கிறோம். இந்த கண்ட்ரில 100 பேர் வாடுறாங்க, 100 பேர் வாடுறாங்க. இந்த கண்ட்ரி இந்தியாவில் 150 கோடி மக்கள் வாடுறாங்க. அப்ப இந்தியாவில் இந்தியன் கண்ட்ரியோட ஜிடிபி இது வேணா GNI வச்சுக்கலாம், கிராஸ் நேஷனல் இன்கம், அதாவது இந்தியன்ஸ் உற்பத்தி பண்ண டோட்டல் வேல்யூ. அது எவ்வளவு தான் அதிகமா இருந்தாலும் பார்க்க எப்படி இருக்கும்? அது 150 கோடி மக்களுக்கு பிரிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்க்க எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். அப்ப என்ன ரீசன்? பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆவரேஜ் இண்டிவிஜுவலோட சம்பளம் பார்க்க எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சின்ன கண்ட்ரி வச்சுங்களேன், அந்த கண்ட்ரியோட இன்கம் கம்மியாக இருந்தாலும் பாப்புலேஷன் கம்மி, பிரித்து தரும்போது ஆவரேஜா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பார்க்க எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்ல. அந்த ஆங்கிலையும் பார்க்கலாம். பட் வேர்ல்டு பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா இஸ் தி லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரி. ஓகே, இப்போ இந்தியா வைக்கிற ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, அது 2700 நிக்கல, ரைஸ் ஆயிட்டே இருக்கு. பிளஸ் இந்தியாவோட ஜிடிபி இம்ப்ரூவ்மெண்ட் வருஷம் நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 6 to 7%. யோசிக்க முடியுதா? லாஸ்ட் இயர் ஃபேக்டரி வந்து ஒரு 100 பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த வருஷம் அதை விட அதிகமா 6%, 7% அதிகம் ப்ரொடியூஸ் பண்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த குளோபல்ல இவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகிற கண்ட்ரி, வருஷம் இம்ப்ரூவ் ஆகிற கண்ட்ரி வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்தியன் ஆகல, ட்ராப் ஆகல, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. வருஷம் ஸ்டெடியா அட்லீஸ்ட் 6% 7% growth ஆகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு கண்ட்ரி எப்போ ட்ராப்ல மாட்டிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாடு வந்து விவசாயத்தை மட்டும் தான் நம்பி இருக்குன்னா கண்டிப்பா என்ன ஆக போகுது? ட்ராப் ஆக போகுது. என்ன ரீசன்? எந்த பொருளை வித்து அதிகமாக காசு கிடைக்கும்? நீங்க அரிசி கடை வச்சிருக்கீங்க, நான் கார் கடை வச்சிருக்கேன், யாருக்கு அதிக லாபம்? எனக்கு தான் இல்ல. என்ன சொல்ற புரிஞ்சா? அக்ரிகல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு கண்ட்ரியோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா ஒரு செக்டர் பத்தாது. எதெல்லாம் புது செக்டரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பிசினஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் எக்கானமி யோசிக்க முடியுதா? இப்போ இருக்க பிசினஸ் என்ன? நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம், அது யாரோட தான் இருக்கும்? ஃபாரின் கண்ட்ரி தான் இருக்கும். அப்போ அந்த டிஜிட்டல் ஆப் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? காசு சம்பாதிக்கிறோம். ரீசன் இன்னோவேஷன் தானே. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் இன்கம், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமி 12% ஆஃப் ஜிடிபி. யோசிக்க முடியுதா? இந்தியா ஒட்டுமொத்த உற்பத்தி பண்ற பொருள் வேல்யூ இருக்குல்ல, 100 ரூபானா அதுல 12 ரூபாய் எது? இட் கேம் ஃப்ரம் டிஜிட்டல் எக்கானமி. இது வந்து 12% இருந்து 20% அதிகமாயிடும் 2030. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நியூ டெக்னாலஜி, நியூ செக்டார்லயும் இந்தியாவோட growth, இந்தியாவோட சம்பளம் காசு ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா ட்ராப்ல விட வாய்ப்பே கிடையாது. ஸோ அகைன் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது? இந்தியா இப்போ மிடில் இன்கம் கண்ட்ரியா இருந்தாலும் அதே இடத்துல இல்ல, நியூ செக்டர்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, அதுல இருந்து பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு டிஜிட்டல் ஒரு பயங்கரமான பிசினஸோ அதே மாதிரி இது ஸ்பேஸ் தானே. ராக்கெட் விடுறது, சேட்டலைட் லான்ச் பண்றது, அது சயின்டிபிக் இன்வெஸ்ஷனா இருந்தாலும் நம்மளோட வெற்றி என்ன பண்ணும்? மற்ற கண்ட்ரீஸ்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க, அவங்க சேட்டலைட்டை நம்ம ராக்கெட்ல வச்சு அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ ஸ்பேஸ் மிஷனும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னோவேஷன், டெக்னாலஜி, அதுல இந்தியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இம்ப்ரூவ் ஆகிற கண்ட்ரி எப்படி ட்ராப் ஆகும்? இது ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட். ஓரளவுக்கு புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளா அகைன் ஸ்பேஸ்ல சொல்லணும்னா, இப்போ ஸ்பேஸ் செக்டர்ல எவ்வளவு பிசினஸ் ரன் ஆகுதோ, அதாவது நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணா நம்ம சேட்டலைட் மட்டும் மேல போகாது. மற்ற நிறைய கண்ட்ரீஸ் யாருக்கு ராக்கெட் என்ன பண்ணுவாங்க? சேட்டலைட்டை கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவோம். பிசினஸ், இந்த பிசினஸ் 5 மடங்கு அதிகமாக போகுது. யோசிக்க முடியுதா? இந்த வருஷம் 100 சேட்டலைட் லான்ச் பண்றோம்னா 2033 ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கலாம், 500 சேட்டலைட் லான்ச் பண்ணுவோம். 5 மடங்கு பிசினஸ் ஆக போகுது, இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ அகைன் இந்த பாயிண்ட் நீங்க பிலீவ் பண்ணலாம், இதை யோசிக்கலாம். ஒட்டுமொத்த குளோபல் ஜிடிபியில் உலகம் முழுக்க உருவாக்குற வேல்யூ இருக்குல்ல, எல்லா கண்ட்ரிஸ் உருவாக்குற வேல்யூல இந்தியாவோட பங்கு எவ்வளவு? 1.9%. உலகம் முழுக்க உருவாக்குறது ஒரு 100 ரூபானா அது 2 ரூபாய் யார் உருவாக்குனது? இந்தியா. எப்போ? 2008. இப்போ 3.4% மெக்கன்சி ரிப்போர்ட். அப்போ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனும் குளோபல் ஜிடிபி லெவல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. யோசிக்க முடியுதா? குளோபல் எக்கனாமி வெயிட்ல இந்தியாவோட பங்கு எப்படி இருக்கு? இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எந்த பாயிண்ட் பிரேக் பண்ணியாச்சு? எக்கனாமி வைஸ் ஆர்குமெண்ட்டுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்தாச்சு. பட் மேபி சில பேருக்கு இந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் பாக்குறதுக்கு எமோஷனலா தெரியலாம், இல்ல ஜஸ்ட் லைக் பேசுற மாதிரி இருக்கலாம். அதாவது ஜஸ்ட் இப்படி இம்ப்ரூவ் ஆகும் சொல்றாங்க, ஜஸ்ட் ஹோப் தானே தவிர கான்ஃபிடன்ஸ் தவிர ரியாலிட்டி கிடையாது. சில பேர் யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க என்ன பண்ண வேணாம்? நாங்க சொல்ற ஹோப் நம்ப வேணாம், ஃபியூச்சர் பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் ஹிஸ்டரி பாருங்க. 1947 வாட் இஸ் இந்தியா? இந்தியாவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபெமைன் இந்தியா. வறட்சியால பாதிக்கப்பட்ட நாடு, பசியால் பாதிக்கப்பட்ட நாடு. ஸோ இந்தியானாலே பசி, வறுமை, கொடுமை தான். அந்த ஃபேஸ்ல இருந்து கிரீன் ரெவல்யூஷன் விவசாயத்தை என்ன பண்ணுது? விவசாயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சாப்பாடுக்கு வழி இல்லாத கண்ட்ரி என்ன பண்ணுது? ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ என்ன ஆகுது? ஃபுட்டை மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய growth இருக்கு. ஃபுட்டை ப்ரொடியூஸும் பண்ணியாச்சு, இப்போ அதை பிசினஸா பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். ஓகேல? அப்போ ஹிஸ்டாரிக்கல பார்த்தா இந்தியா என்ன பண்ணிருக்கு? டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு, ஸ்டாக்னண்டா நிக்கல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் சொன்ன ரெண்டாவது முக்கிய பாயிண்ட், ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வரலாம். இந்தியா அந்த அளவுக்கு சைனா மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ யூஎஸ்ஏ சப்போர்ட் தேவைன்னு சொல்லுது. யார் சொல்றா? இந்த மேகசின் சொல்றாங்க.
பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டு கண்ட்ரியுமே போத் ஆர் சிவிலைசேஷனல் பவர்ஸ். ரொம்ப வருஷமா 100 வருஷங்களாக ரெண்டு கண்ட்ரியும் நெய்பர்ஹுட்டா இருந்திருக்கு. எப்பொழுதுமே ரெண்டு கண்ட்ரியும் எட்ஜ் ஆஃப் தி வார்ல நின்னது கிடையாது. யோசிக்க முடியுதா? இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வரும்னு யோசிக்கிறாங்க. வார் வர வாய்ப்பு கிடையாது. மேபி எங்க ரெண்டு கண்ட்ரிக்கும் பார்டர் இஷ்யூ இருக்கலாம். பார்டர் இஷ்யூ வேற, வார் வேற. இது ரெண்டு கண்ட்ரியோட பாத்தும் டிஃப்ரெண்ட், ப்ராக்ரஸும் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ப்ராக்ரஸ் வந்து ரெண்டு கண்ட்ரியும் ஃபுல் ஸ்கேல் வர மாட்டாது. மேக்ஸிமம் பார்டர் இஷ்யூவோட கண்டினியூ ஆகும். அண்ட் ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்துச்சுன்னா கூட யூஎஸ்ஏ சப்போர்ட்ல அந்த அளவுக்கு இந்தியா எதிர்பார்க்கல. என்ன ரீசன்? 1962ல இந்தியா சைனா வார் நடந்துச்சு. இன்டென்ஸ் வார்னு சொல்லலாம். ஹிமாலயன் மலைகள்ல நடக்கிற வார். அந்த இன்டென்ஸ் வார்ல கூட யூஎஸ்ஏ இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்லாம் தரல. 1960ஸ்ல வழக்கமா தர ஃபுட் எய்ட் கொடுத்துச்சு, சின்ன ஆர்ம்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் மேஜர் சப்போர்ட்லாம் கிடைக்கல. மேஜர் சப்போர்ட் இல்லாம தான் 1962 வார இந்தியா தனியாக தான் ஃபேஸ் பண்ணுச்சு. லாஜிக் புரியுதா? அதாவது 1962 வாரோட எண்ட்ல, சைனாவோட எண்ட்ல இந்தியா ஒன்று தீர்மானமா முடிவு பண்ணிடுச்சு, ரியலைஸ் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு வாரம் வந்துச்சுன்னா யூஎஸ்ஏ எதிர்பார்க்கறது தப்பு. யூஎஸ்ஏ எப்போ வேணா பண்ணலாம், கால வாரி விடலாம். நம்மளோட டிஃபென்ஸுக்கு யூஎஸ்ஏவை நம்புறது வெரி வெரி லிமிடெட் அண்ட் டெம்பரரி. ஸோ ரியல் கிரைசிஸ் அப்போ யூஎஸ்ஏவை டிபெண்ட் இல்லாம தான் இந்தியா இருந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட். அண்ட் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட், 1971 வார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் சொல்லலாம், இல்ல இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான். பங்களாதேஷா மாறுதுல, யார் மாத்திரம்? இந்தியா மாத்துது. அப்ப அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம பாகிஸ்தான் பக்கம் போனதான் யாரும் யூஎஸ்ஏ. ஸோ 1970ஸ்ல யூஎஸ்ஏ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுச்சு. ரெண்டாவது சைனா கூட ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன்ல இந்தியா தனியா நின்று இந்த வாரம் ஜெயிச்சது. யோசிக்க முடியுதா? அண்ட் ஈவன் யூஎஸ்ஏ தன்னோட ஏர்கிராஃப்ட்டை இந்தியன் ஓஷனுக்கு அனுப்பி, பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி ப்ரெஷர் பண்ணுச்சு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹிஸ்டரி இருக்கும்போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வாரே வந்தாலும் இந்தியா வில் நாட் டிபெண்ட் அப்பான் யூஎஸ்ஏ. அப்போ யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணி தான் இந்தியா இருக்குன்னு சொல்ற அந்த பாயிண்ட்டும் தப்பு. ஸோ ஹிஸ்டாரிக்கலி ரியல் டைம் கிரைசிஸ்ல யூஎஸோட மிலிட்டரி சப்போர்ட் எமர்ஜென்சியெல்லாம் வந்து நிக்கல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் தி இந்தியாஸ் ஹிஸ்டாரிக்கல் மெமரி. இந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அதாவது உலகம் முழுக்க எந்த இஷ்யூ நடந்தாலும் இந்தியா எந்த முடிவு எடுக்கணுன்றத இந்தியா தான் முடிவு பண்ணும், அட்டானமியா முடிவு பண்ணும். அந்த முடிவு எடுக்கணும்னா இந்தியாவுக்கு எது தேவை? இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் முடிவு இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட், இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? யூஎஸ்ஏ சைனாவையும் இந்தியாவையும் எப்படி பயன்படுத்தலாம்? டெம்பரரியா, ஷார்ட் டேர்மா டேரிஃபை போட்டு ஒரு ப்ராப்ளம் உருவாக்கலாம். பட் மோஸ்ட்லி ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரி, சைனா மாதிரி இந்தியா மாதிரி சிவிலைஸ்டு கண்ட்ரி, இந்த ஷார்ட் டேர்ம் டாக்டிக்ஸ்லாம், இந்த ஷார்ட் டேர்ம் டீல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியோட எய்ம் என்னது? ரெண்டு கண்ட்ரியும் லாங் டேர்மா ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அப்போ அந்த லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு தான் ரெண்டு கண்ட்ரி ஒர்க் ஆக தவிர ஒரு சின்ன பார்டர் இஷ்யூ வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வாரா மாத்திரத்துலாம் ரெண்டு கண்ட்ரிக்கும் சிவிலைஸ்டு கண்ட்ரிக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட எஸ்சிஓட மீட்டிங். ஸோ 25th எஸ்சிஓ ஹெட்டோட மீட்டிங். ஸோ இந்த வருஷம் ஹெட் யாரு? சைனா தானே. அவங்க தானே மீட்டிங் ஹோல்ட் பண்றாங்க. எந்த இடத்துல நடந்துச்சு? டியான்ஜின். நியூஸ்ல பார்த்துருப்பீங்களா? ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல இருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் யார் கலந்துக்கிறா? பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. சைனாவில் ஜி ஜின்பிங் வராரு, ரஷ்யா புட்டின் வராரு. ஸோ இந்த டியான்ஜின் மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் டிக்ளேர் பண்றாங்க. டியான்ஜின் டிக்ளரேஷன் என்ன சொல்றாங்க? எஸ்சிஓ குரூப்புக்கு தனி பிரின்சிபல்ஸ் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ எஸ்சிஓட பிரின்சிபல்ஸ் அகைன் என்ன பண்றாங்க? டிக்ளேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நியூ குளோபல் ஆர்டர் உருவாக்கணும். அதாவது பைப்போலரா இருக்குல்ல, ஒரு பக்கம் யூஎஸ்ஏ, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இதெல்லாம் விட்டுட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி குளோபல் சவுத் கண்ட்ரீஸ், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த எல்லா கண்ட்ரீஸோட வாய்ஸா யார் இருக்கணும்? எஸ்சிஓ குரூப்பா இருக்கணும். நாம ஒரு நியூ குளோபல் ஆர்டர் உருவாக்கணும். மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கி குளோபல் சவுத் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். லிங்க் பண்ண முடியுதா? இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? இந்த குரூப்ல இந்தியா இருக்கு, சைனா இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு நியூ ஆர்டர் உருவாக்கணும்னு பேசுறாங்கன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அப்புறம் நாம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கான காசை உருவாக்கலாம். சைனா என்ன பண்ணிருக்கு? 10 பில்லியன் லோன் கொடுத்துருக்கு. யாருக்கு? எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த லோனை வாங்கி உங்க நாட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். யோசிக்க முடியுதா? ஜென்ரலாவே ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மெயின் எய்ம் என்ன? செக்யூரிட்டி. எல்லா கண்ட்ரியும் ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும். நமக்குள்ள என்ன வரக்கூடாது? டெரரிசம், வார் வரக்கூடாது. செக்யூரிட்டா இருக்கணும். அதுக்கான ஆர்கனைசேஷன். நான் சைனாவை ரெஸ்பெக்ட் பண்றேன், சைனா ரஷ்யா ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த ஃபுல் கண்ட்ரிஸும் இந்த செக்யூரிட்டில இருந்து அடுத்த லெவல் போய் நம்ம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் தேவையான எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சில காசு தரேன். யாருக்கெல்லாம் காசு வேணுமோ எடுத்து என்ன பண்ணுங்க? கண்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ எஸ்சிஓ என்ன உருவாகுது? செக்யூரிட்டியா இருந்துச்சு, இப்போ அடுத்த லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் உருவாகுது. அண்ட் ஆல்சோ பிசிக்கல் மட்டும் கிடையாது, ரோடு பிரிட்ஜ் இது மட்டும் கிடையாது. அடுத்த லெவல் எஸ்சிஓ கண்ட்ரிஸ் டெக் கோஆபரேஷன் உருவாக்கணும். அதாவது நம்ம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் டெக்னாலஜி எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுல ஒரு இன்இக்வாலிட்டி நமக்கு வந்துடக்கூடாது. இவ்வளவு பேசுற கண்ட்ரிஸ் கண்டிப்பா இருக்கும் லாங் டர்ம்ல ஸ்டெபிலிட்டியா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் சொல்ற மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ சொல்லுங்க, எஸ்சிஓட டியான்ஜின் டிக்ளரேஷன் என்ன பாயிண்ட்டை முன்வைக்குது? நமக்குள்ள கொலாபரேஷன் அதிகமாக்கலாம், எதை குறைச்சிக்கலாம்? பிரச்சனையை குறைச்சிக்கலாம், கான்ஃபரன்டேஷனை குறைச்சிக்கிட்டு கொலாபரேஷன் அதிகமாக்கலாம். அதெல்லாம் சொல்லுது. அப்போ எஸ்சிஓ இருக்கிற வரைக்கும் ரீஜன் லெவல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரீஜனல் ஆர்டர் ஸ்டெபிலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ப்ரூவா ஒன் செகண்ட் இந்த டிக்ளரேஷன்ல இந்த வார்த்தையை கோட் பண்ணிருக்காங்க, ஷாங்காய் ஸ்பிரிட். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புரிஞ்சா என்ன பண்ற புரிஞ்சா? ஏஷியாவில் சைனாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, வார் வரலாம், யூஎஸ்ஏ ஹெல்ப் தேவைப்படலாம் ஒரு கண்ட்ரி சொல்லுது. பட் நம்ம என்ன பண்றோம்? ரீசெண்டா நடந்த ஈவெண்ட்டை வச்சு
டீகோட் பண்றோம். இந்தியாவோட ஸ்டாண்டு சைனாவோட ஸ்டாண்டு எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எதை வச்சுக்கிறோம், எஸ்சிஓ வச்சுக்கிறோம். எஸ்சிஓல எதை பயன்படுத்துறோம், எஸ்சிஓட டிக்ளரேஷன் பயன்படுத்துறோம். டிக்ளரேஷன் முக்கியமான பாயிண்ட் என்ன, எஸ்சிஓ டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 2035 யோசிக்க முடியுதா. எஸ்சிஓ செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜில இருந்து டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல செக்யூரிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எல்லா கண்ட்ரீஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும், டிஜிட்டல் கோஆபரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். 2035 இம்ப்ரூவ் பண்ணணுமா, அவன் எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒன்னா இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல என்ன தேவை, ஒரு ஸ்பிரிட் தேவையில்ல. அந்த வேல்யூஸ்க்கு பேரு, அந்த ஸ்பிரிட்டுக்கு பேரு ஷங்காய் ஸ்பிரிட் சொல்லுவாங்க டேர்ம். அதாவது நம்ம எந்த வேலை பண்ணாலும் ட்ரஸ்ட் இருக்கணும், மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஆகணும். சைனா ஒன்று பண்ணுச்சுன்னா அது பண்ற விஷயத்துக்கு மேலே எங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் உருவாக்கலாம். அப்படியே சைனா ஒன்று பண்ணாலும் அது கண்டிப்பாக ஆகும், மியூச்சுவல் பெனிஃபிட்டை கொடுக்கும். நம்ம எல்லா கண்ட்ரிஸையும் சின்ன கண்ட்ரி இருந்தாலும் ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும். எந்த பெரிய முடிவு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்தியா வேற, சைனா வேற, ரஷ்யா வேற, பாகிஸ்தான் வேற, பட் எல்லா சிவிலைசேஷனையும் டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்ஸ் சிவிலைசேஷன் தட் லீட்ஸ் டு தி காமன் டெவலப்மெண்ட். ஸோ ஷங்காய் ஸ்பிரிட்னு கேள்விப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தை நம்ம வந்துடும். ஸோ எஸ்சிஓ is going to work like the Shanghai spirit. Every countries will respect the mutual trust, mutual nation building, diversified cultures, mutual benefits. So இது எல்லாமே என்னது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்தியா சைனா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான். எஸ்சிஓ மாதிரியே நீங்க பிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்தியா சைனா மாதிரி ஒரு சிவிலைஸ்ட் கண்ட்ரி லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி எஸ்சிஓ பிரிக்ஸ் இப்படி என்ன பண்ணும், கோஆபரேஷன் தான் இம்ப்ரூவ் பண்ணும். தன்னோட நெய்பர்ஹுட்ல ஒரு ஓன் ரீஜனல் ஆர்டர் உருவாக தான் ட்ரை பண்ணும். ஸோ அளவுக்கு ஓகேல. பட் ஒரு கண்ட்ரி குளோபல் பவராக உருவாகணும்னா இது மட்டும் பத்தாது. அதாவது எக்கனாமியா ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகணும், அது ஒன்று. மற்ற கண்ட்ரியோட கான்ஃபிளிக்ட் இல்லாமல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், இது ஒன்று. பட் இதை விட அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ஓன் பிலாசபி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெமோக்ரஸி இஸ் தி சிம்பிள் ஆஃப் விச் பிலாசபி, விச் கண்ட்ரிஸ் பிலாசபி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அதனை யூஎஸ் சொல்லுது, டெமோக்ரஸி இம்ப்ரூவ் பண்ண போறோம், உலகம் முழுக்க டெமோக்ரஸி வரணும்னா யூஎஸோட பவர் தேவை. அப்போ ஒரு கண்ட்ரி வந்து குளோபல் பவரா மாறணும்னா அந்த கண்ட்ரிக்கு பின்னாடி ஒரு பெரிய பிலாசபி இருக்கு. பிலாசபிக்கலா இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கா, செம ஸ்ட்ராங்கா இருக்கு. 1940s 50s எல்லா கண்ட்ரி, உலகம் முழுக்க இருக்க எல்லா கண்ட்ரிஸும் சில கண்ட்ரிஸ் யூஎஸ் சொல்றதை கேட்கும், சில கண்ட்ரிஸ் ரஷ்யா சொல்றதை கேட்கும். இப்படி இந்த டைம்ல நிறைய புது கண்ட்ரிஸ் உருவாகுது. என்ன உருவாகுது, அடிமையா இருந்து விடுதலை கிடைச்சு புது கண்ட்ரி உருவாகுது. இந்த கண்ட்ரிலாம் குழப்பமா இருக்கு, என்ன பண்ணலாம், யூஎஸ்வா ரஷ்யாவா, எது சேஃப், எது நியர்பைன்னு யோசிக்குது. அப்போ இந்தியா என்ன பண்ணுது, ஒரு பிலாசபி தருது, ரெண்டு கண்ட்ரி பக்கம் போவேனா, நான் அலைன்மெண்ட். நம்மளோட ஐடியா எப்படி இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் புதுசா உருவான எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது எப்படி இருக்கு, நியூ பிலாசபி உருவாக்குதுல. அப்போ ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இந்தியா எக்கனாமி ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, மாரலாகவும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குல்ல. அட் த சேம் டைம் நான் அலைன்மெண்ட்னு ஒரு பாலிசி கொடுத்ததுக்கு அப்புறமும் தனியா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கொரியா தெரியும், கொரியா ரெண்டா உடையதா. ஒரு பக்கம் நார்த் கொரியா யாரு, ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸ், சவுத் கொரியா யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ நார்த் கொரியா சவுத் கொரியா என்ன பண்ணுது, வார் உருவாக்குது, கொரியன் வார். அந்த கான்ஃபிளிக்ட்ல ஆர்பிட்ரேஷன் பண்ணது ஜஸ்ட் லைக் ஒரு கண்ட்ரியே கிடையாது, யூஎன் கமிஷன் ஆன் கொரியா. அந்த ப்ராப்ளத்தோட கமிஷனுக்கு இந்தியா ஹெட்டா இருந்து ஆர்பிட்ரேஷன் பண்ணிருக்கு. அப்போ இந்தியா நான் அலைன்மெண்டாகவும் இருந்திருக்கு, குளோபல் லெவலில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மீடியேட்டராகவும் இருந்திருக்கு. இதான தேவை, ஒரு குளோபல் லெவலில் ஒரு ஹெட்டா உருவாக்குறதுக்கு, ஒரு லீடரா உருவாக்குறதுக்கு தனக்கு ஒரு பிலாசபி தேவை, தனக்கு ஒரு பிலாசபி தேவை. ஒரு கண்ட்ரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா சரி பண்ணும்ல. அந்த மீடியேட்டர் வேலையும் பண்ணிருக்கு இந்தியா. என்ன சொல்ற புரிச்சா, சி மீடியேட்டர் ஜாப் வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஒரு பக்கம் நார்த் கொரியா, ஒரு பக்கம் சவுத் கொரியா. நாம வந்து நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரை கேட்கும்போது நம்ம நம்பணும்ல, ரெண்டு ஆப்போசிட் குரூப்பும் ஒருத்த மேல ட்ரஸ்ட் வச்சா மட்டும்தான் மீடியேட்டர் ஒர்க் பண்ண முடியும். அப்ப குளோபல் லெவல்ல ரெண்டு கான்ஃபிளிக்டான ஐடியா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன், ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது அந்த இடத்துல இந்தியா பேசும்போது ரெண்டு கண்ட்ரி கேட்கறாங்க, ட்ரஸ்ட் இருக்கு, ஓன் பிலாசபி இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, நான் வயலன்ஸ் பாலிசி இருக்கு. ஸோ ஒரு அமைதி உருவாக்க முடியும். ஸோ வார தூக்கி போட்டு ஒரு நியூ குளோபல் ஆர்டர் உருவாக்க முடியும், பீஸ்ஃபுல் உருவாக்க முடியும். இப்போ சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் பேசணும்ல இந்தியாவோட கான்ஃபிடன்ஸ், அது ஜஸ்ட் ஹோப்பா எமோஷனலா இல்லைன்னா அது எல்லாத்துக்குமே ஹிஸ்டாரிக்கலா ரூட் இருக்குல்ல, அந்த ஹிஸ்டாரிக்கல் ரூட்டோட கான்ஃபிடன்ஸ் தான் இந்தியா பேசுது. அப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் இந்தியாவை வீக்கெண்ட் சொல்லுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் தான் யூஎஸ்ஏ தான் காரணம். யூஎஸ்ஏக்கு அப்போ இருந்து ஹிஸ்டாரிக்கலாவே இந்தியா மேல அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் கிடையாது, ட்ரஸ்ட்ன்றதை விட கான்ஃபிடன்ட் கிடையாது. ஈவன் 1970ஸ்லயே அந்த டைம்ல இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன், அப்ப இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிசிங்கர் என்ன பண்றாங்க, சைனா கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. யோசிக்க முடியுதா, 1970ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முழுக்க ஒரே பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது ஏஷியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி காட்டுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியாவை சொல்லுவாங்க. பட் யூஎஸ் என்ன பண்ணுது, சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆகுது, இந்தியாவை சைலண்ட் பண்ணிட்டு சைனாவை சென்ட்ரல் கொண்டு வந்து யூஎஸ் தான். அப்ப இந்தியா என்ன பண்ணுச்சு, ஹேட் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் சோவியத் யூனியன், ரஷ்யா. என்ன பண்றோம், இந்தியா சோவியத் யூனியன் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் 1971. அதே இயர் யாரை இரிட்டேட் பண்ணோம், யூஎஸ்ஏ இரிட்டேட் பண்ணோம். கரெக்டா. அண்ட் இது கூட நம்ம என்ன பண்றோம், இந்தியா அடுத்த ஒரு 3 வருஷத்துல 1974ல பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, ஸ்மைலிங் புத்தா. அகைன் யாரு கடுப்பாகுது, யூஎஸ்ஏ. அப்ப நம்ம சர்க்கிளை விட்டு ஒரு ஆள் என்ன பண்றான், நியூக்ளியர் டெஸ்ட் உருவாக்குறான். அப்ப 1970ஸ்ல இருந்தே இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த அளவுக்கு ஆகல, செட் ஆகல. அது காரணம் யாரு, யூஎஸ்ஏ. பட் அப்புறம் என்ன முடிவு பண்றான், 1990ஸ்ல இந்தியாவோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறான், இந்தியா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அகைன் 1990ஸ்ல இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, அது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதோட பீக் தான் 2008 அக்ரிமெண்ட் தான். 2008 அக்ரிமெண்டா, இந்தியா யூஎஸ் சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். அதாவது நியூக்ளியர் எனர்ஜியை மக்களுக்கு பயன்படுத்தலாம், எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தலாம். பட் இந்தியா அப்போ என்ன இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. யூஎஸ்ஏ இந்தியா கூட பேசலாம், அக்ரிமெண்ட் போடலாம். அட் சேம் டைம் இந்தியா என்ன பண்ணும், அப்பல இருந்தே
ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கும். இந்தியா என்ன பண்ணல, ஸ்ட்ராங்காக ஒரு கண்ட்ரியாக டிபெண்ட் ஆகல. அதுக்கு தேவையான வெப்பன்ஸும் ஆயில்ஸையும் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டே இருந்துச்சு. அது கூட பேரலாக யூஎஸ்ஏ கூட ஃப்ரெண்டாக வந்துச்சு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் குவாட். யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ ஒரு சைடில் யூஎஸ்ஏ கூட சேர்ந்து ஒரு குரூப்பை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அதுக்கு பேரலாக தனக்கு என்ன தேவையோ ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கலாம், பட் அந்த எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கு இந்தியா ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து யூனிக். அதாவது ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இந்தியாவால் யூஎஸ்ஏ கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். சைனா கூட பார்டர் டிஸ்பியூட் இருந்துகிட்டு சைனா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். இந்தியா கேன் ஏபிள் டு பேலன்ஸ் தி மல்டிபிள் ரிலேஷன்ஷிப். ப்ராடக்ட் புரியுதுல? அப்போ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ஹிஸ்ட்ரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் growth இருக்கு, மாரல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, ஸ்ட்ராட்டஜியும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ இவ்வளோ இருக்கிற கண்ட்ரி என்ன பண்ணலாம்? பவர்ஃபுல் நேஷனல் உருவாகலாம்ல. அப்போ இந்தியா நாம என்ன யூஎஸ்ஏக்கு அட்வைஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இந்த காலத்தில் எல்லா கண்ட்ரியும் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையில்லை, மிலிட்ரி பவர்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் ஓல்டு ஆர்டர். யூஎஸ்ஏ தன்னோட மிலிட்ரி பவரை பயன்படுத்தி எல்லா கண்ட்ரியும் ஸ்ட்ராங் வச்சிருந்துச்சு, தன் பக்கம் வச்சிருந்துச்சு. இப்போ முக்கியமாக என்னது? மிலிட்ரி பவர் கிடையாது, எம்பையர் ஆஃப் மைண்ட். அதாவது எந்த நாட்டில் மூளைகள் ஷார்ப்பாக வேலை செய்யுதோ, ஷார்ப்பாக இருக்கோ, எங்கா இருக்கோ, இன்னோவேட்டிவ் யோசிக்குதோ, ஸ்டார்ட் அப் நிறைய வருதோ, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்குதோ, அந்த கண்ட்ரி தான் எம்பையர் உருவாக்க முடியும். எம்பையர் ஆஃப் மைண்ட். இதான் குளோபல் ஆர்டர். ஸோ யூஎஸ்ஏ கிட்ட மிசைல் இருக்கலாம், லேசர் வெப்பன்ஸ் இருக்கலாம், பட் இந்தியா கிட்ட ஷார்பஸ்ட் மைண்ட்ஸ் இருக்கு. ஈவன் யூஎஸ்ஏ சொல்லலாம், சிலிகான் வேலையில் டெக்னாலஜி உருவாக்குறது யூஎஸ்ஏ சொன்னாலும், அந்த சிலிகான் வேலையில் அதிகம் ஒர்க் பண்ணுறது அந்த இடத்துல ஷார்பஸ்ட் முன்னாடி யாரை சொல்கிறோம்? இந்தியன்ஸ் தான் சொல்றோம். ஸோ ஐடியாஸ், இன்னோவேஷன், டேட்டா, இது யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க தான் யாரு? குளோபல் பவர். என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கீவேர்ட் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சைபர் நேட்டட் ஜென்ரேஷன், அதாவது டிஜிட்டல் வேர்ல்டை உருவாக்குற ஜென்ரேஷன். அப்போ எந்த கண்ட்ரியில அதிகமான சைபர் நேட்டட் ஜென்ரேஷன் உருவாக்க முடியுதோ, அதாவது எந்த கண்ட்ரியில யங்ஸ்டர்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்து ஒரு எக்கனாமி உருவாக்கி இப்படி பண்ண முடியுதோ அந்த கண்ட்ரி தான் பவர்ஃபுல் கண்ட்ரி. டேட்டா இஸ் பவர். ஸோ இந்தியா, சைனா, வியட்நாம், ஜப்பான் இவங்க என்ன பண்றாங்க? டேட்டா ஹார்வெஸ்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ, எல்லா விஷயத்திலையும் ஃபியூச்சர் டெக்னாலஜி உருவாக்குற இடத்துக்கு இந்த கண்ட்ரிஸ் உருவாகிட்டு இருக்காங்க, பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூ டெக்னாலஜியும் இந்தியா கெயின் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, ஹோல்டு பண்ண ஆரம்பிக்குதுன்னா, ஃபியூச்சர்ல இந்தியா குளோபல் பவரா உருவாகலாம். அப்போ இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து ஃபேண்டசி கிடையாது, குழப்பம் கிடையாது, டெலியூஷன் கிடையாது. இட் இஸ் ஆப்டிமிஸ்டிக், இட் இஸ் இன் பாசிட்டிவ், இட் இஸ் இன் ஃபியூச்சரிஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எழுதுறேன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் குட்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பெரிய பொருள் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, டிஷ் வாஷர், இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ் சொல்லலாமா? அப்படின்னா நீங்க எதை லிங்க் பண்ணக்கூடாதுன்னா, டிவி இருக்குல்ல, டிவி இல்ல மியூசிக் பிளேயர், இது வேற. நம்ம வீட்டில் எதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவோமோ அந்த குட்ஸுக்கு பேரு ப்ரௌன் குட்ஸ். ஸோ அதை விட்டுருங்க. நான் பேசுறது வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு கிச்சன் வச்சுக்கலாம், இல்லைனா ரொம்ப முக்கியமான பொருள் வச்சுக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ்ல தேவையான முக்கியமான பொருட்கள், வாஷிங் மிஷினா இருக்கலாம், டிஷ் வாஷரா இருக்கலாம், ஏசியா இருக்கலாம். இந்த குட்ஸுக்கு பேர் ஒயிட் குட்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்தியாவில் எல்இடி பல்பு இருக்குல்ல, இது வந்துடும். ஸோ இந்த எல்லா ஒயிட் குட்ஸ்லாம் இருக்குல்ல, மோஸ்ட்லி இந்தியா இம்போர்ட் பண்ணுது. அப்போ அந்த எல்லா பிரைஸுமே ஸ்டேபிள் ஆக்கணும்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணுமா? அப்போ இந்த விஷயத்தை எப்படி இந்தியாவில் என்கரேஜ் பண்றது? நிறைய கம்பெனிஸை ஒயிட் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுல என்கரேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்சென்டிவ் தரலாம்ல, மானியம் தரலாம்ல. ஸோ அந்த நியூஸ் தான் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ். நீங்க பார்த்துருப்பீங்களா, ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீஓபன்ஸ் தி PLI ஸ்கீம் ஃபார் ஒயிட் குட்ஸ் till October 14. Sides market growth. இந்த நியூஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய 3 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் PLI உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறதுக்கு கவர்மெண்ட் தர்ற இன்சென்டிவ், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். எந்த பொருள் தர போறாங்க? ஒயிட் குட்ஸ். ஏன் இந்த பொருள் தராங்க? அது இந்த மாசத்துல, இந்த காலத்துல ஒயிட் குட்ஸுக்கு இந்தியாவில் மார்க்கெட் அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணனா பிரைஸ் என்ன ஆகும்? மாறிட்டே இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி உருவாக்கணும்னா நாம என்ன பண்ணி ஆகணும்? இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ப்ரொடியூஸ் பண்றதுக்கான என்வரன்மெண்ட் உருவாக்கணும். அப்போ ஒயிட் குட்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் தரலாம். ஸோ இன்னும் கூட இப்படி டிகோட் பண்ணலாம். ஏசி, எல்இடி லைட், இதை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதோட முக்கியமானது இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்ல, காம்போனன்ட்ஸ், இதையும் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். விச் மீன்ஸ் we have to improve the India's local supply chain. கரெக்டானே? லோக்கல் லெவல்லே சப்ளை செயினை உருவாக்கணும். மீனிங் புரிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏசியை ப்ரொடியூஸ் பண்ண போறேன், அப்படி ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஏசிக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸும் இந்தியாவில் கிடைச்சிடணும். அப்போ என்னோட கம்பெனிக்கு தேவையான எல்லா சப்ளை செயினும் லோக்கலாகவே கிடைச்சிட்டா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், காம்போனன்ட்ஸ் மோஸ்ட்லி எங்க வாங்குவோம்? சைனால இருந்து இம்போர்ட் பண்ணுவோமா? அப்போ சைனா கிட்ட இருந்து டிபெண்டன்சி குறையுது. அண்ட் நம்ம ஊர்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால அதுக்கான ஸ்கில் டிமாண்ட் அதிகமாகுமா? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ இப்போ சொல்லுங்க, PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இந்தியாவில் எதை உருவாக்குது? இந்தியாவை என்னவா மாத்துது? செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவா? சுயசார்பு இந்தியாவா? ஆத்ம நிர்பர் பாரதா? ஆல்ரெடி இந்த ஐடியாவோட இனிஷியேட்டிவ்ல தான் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ், ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி PLI கொடுத்தாச்சு. இதில் அடுத்த அப்டேட் தான் அந்த ஒயிட் குட்ஸ். ஓகேவா?
இந்தியன் ஜுடிஷியரியோட முக்கியமான ப்ராப்ளம்னா நம்ம எதை சொல்லலாம்? பெண்டிங் ஆஃப் கேஸஸ் சொல்லலாமா? முக்கியமா எந்த கோர்ட்லயே இருக்கு? சுப்ரீம் கோர்ட்லயே பெண்டிங் அதிகமா இருக்குல்ல? யோசிக்க முடியுதா? லோவர் கோர்ட்னு நிறைய வரும். அதோட அப்பீல் தான். கடைசி அப்பீல் தான் இது சுப்ரீம் கோர்ட். அப்போ அப்பீலுக்கு போற கேஸ் எப்படி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த கம்மி கேஸ் எவ்வளவு இருக்கு பெண்டிங்ல? 88,417. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஒரு கேஸ் அப்பீல் போறோம்னா 2 கேஸ் இருக்கும். ஒன்னு சிவில் கேஸ், சொத்து பிரச்சனை, ரைட்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு கிரிமினல் கேஸ் இருக்குமா? சிவில் கிரிமினல் தானே. இந்த நம்பர்லாம் முக்கியம் இல்லைங்க. 88,000 கேஸ் நம்பர் முக்கியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல பேக்லாக் கேசஸ், பெண்டிங் கேஸ் இருக்குன்னா நம்ம மைண்ட்ல ஓரளவுக்கு நம்ம துறை நம்பர் வரணும்ல. லட்சத்துக்கு மேல இருக்கா கேட்டா 1,00,000 கிட்ட இருக்கு. 80,000 கேசஸ். எந்த கேஸ் அதிகமா பெண்டிங்ல இருக்கு? சிவில் தானே. ஓரளவுக்கு நம்ம ஐடியாலாம் யோசிக்கிறது கான்செப்டா. டோட்டலா இருக்கிற பெண்டிங் இப்படி யோசிங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல மாசம் எத்தனை கேஸ் வரும் அது தெரிஞ்சுக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் வச்சுக்கலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்ல பார்க்கலாம் 7,080 கேஸ். மாசம் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகிற கேஸ். இந்த கேஸ்ல 5,000 கேசஸ் என்ன பண்ணியாச்சு? சால்வ் பண்ணியாச்சு, டிஸ்போஸ் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் மாசம் ஃபைல் ஆகிற கேஸ்ல 80% டிஸ்போசல் ரேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். 80% கேஸ் தான் ஆயிடுது, டிஸ்போஸ் ஆயிடுது. பட் பார்க்க அதிகமாக இருந்தாலும் இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். என்ன ரீசன்? சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் வேகன்சியே கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த் ஜட்ஜஸ் 34 ஜட்ஜஸ் தானே. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கும்போது கேசஸ் பெண்டிங் ஆகுது. அகைன் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, ரைட் சைடில் தி கேஸ் பெண்டன்சி கண்டினியூஸ் டு பிளேக் தி சுப்ரீம் கோர்ட் as backlog hits all time high. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் பெண்டிங் கேசஸ் இருக்கு. வாட் இஸ் தி டிஸ்போசல் ரேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? 80%. எப்பெல்லாம் நியூஸ்ல சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியரி, பெண்டிங் கேஸ் பத்தி நியூஸ் வருதோ, இந்த இஷ்யூ சம்பந்தப்பட்ட சில பேக் செயின் இருக்கும்ல, ஸ்டாட்டிக் பார்ட். ஒரே டைம் எல்லாம் படிக்க வேண்டாம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுங்க. லாஜிக் புரிஞ்சா? இன்னைக்கு பேப்பர் பார்க்குறீங்க. இன்னைக்கு பேப்பர்ல வந்ததுனால மட்டும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எந்த நியூஸ் அடிக்கடி வருது, 1 மாசம் 2 மாசம் அடுத்த மாசம் அடிக்கடி வந்துச்சுன்னா அது இம்பார்ட்டன்ட் நியூஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணாதீங்க, 1 ஹவருக்கு படிக்காதீங்க. அந்த நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் படிச்சுங்க. ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக், ஒரு பேஜுக்கு ஒரு பேரா படிச்சுங்க. அடுத்த வாரம் அகைன் வந்துச்சா எக்ஸ்ட்ரா படிச்சுங்க. லேர்னிங் எப்போதுமே என்னது? லேயர் பை லேயர் தான். ஒரு நியூஸ் வந்துச்சு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்கூடாது. ஓகேல. அண்ட் ஆல்சோ நீங்க பார்க்குற கிளாஸோ இல்லை வீடியோ சரி எல்லா விஷயமும் இருந்தாலும் ஒன் டைம் நீங்க படிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது 100% மைல் ஏறாது. 30% எல்லாருக்குமே ஒரு 30% 40% தான் மைல் உட்காரும். எந்த 30% போறட்டு அந்த ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் படிங்க. அதை ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த லெவல் அடுத்த தடவை வரும்போது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் பத்தி, ஜுடிஷியரி பத்தி, பெண்டிங் பத்தி, இல்ல பாலிட்டி பத்தி மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா இந்த வார்த்தை இருக்கணும். லா கமிஷன் ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணும்? வாட் இஸ் கமிஷன்? ஒரு பாடி தானே, ஒரு குரூப் தானே, எக்ஸ்பர்ட் குரூப். அவங்க என்ன பண்ணுவாங்க? பீரியாடிக்கலா செக் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா லாஸும் எப்படி இருக்கு, அதாவது மாற்றலாமா, ரிஃபார்ம் பண்ணலாமான்னு பீரியாடிக்கலா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி இந்தியாவோட லாஸ் பத்தி என்ன பண்ணும்? அனலைஸ் பண்ணும், ரிப்போர்ட் கொடுக்கும். அப்போ பாலிட்டி பத்தி, லா பத்தி, ஆர்டிகல் பத்தி கொஸ்டின் வந்துச்சுனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் பத்தி, இல்லை ஜுடிஷியரி பத்தி, இந்த மெக்கானிசம் பத்தி கொஸ்டின் வந்தாலே லா கமிஷனோட ரீசென்ட் ரிப்போர்ட் தேவையில்லை. அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட ஏதாவது லா கமிஷன் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை நீ கோட் பண்ணணும். அப்போ லா கமிஷன் ரிப்போர்ட் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? பாலிட்டி கவர் பண்ணி ஆகணும். ரொம்ப சிம்பிள். அது நிறைய ஹேண்ட்அவுட்ஸ் இருக்கு, பட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 230th ரிப்போர்ட் பண்ணி புரியுதா? லா கமிஷன் 230வது தடவை ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கு. என்ன அர்த்தம்? வருஷம் வந்துட்டே இருக்கும், நிறைய ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும். ஜுடிஷியரி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரிஃபார்ம் பண்ணி ஆகணும். எதில் என்ன ரிஃபார்ம் பண்ணணும்? ஜட்ஜஸ்ல வேகன்சி இருக்கு, சீக்கிரமா என்ன பண்ணி ஆகணும்? ஃபில் பண்ணணும். வேகன்சி ஃபில் பண்ணா பேக்லாக் ஆகும், பெண்டிங் கேசஸ் சீக்கிரமா சரியாகும். இது ஒரு பாயிண்ட் தான். 230th ரிப்போர்ட் சொல்லும்போது 3 பாயிண்ட் வந்துடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேகன்சி ஃபில் பண்ணுமா. ரெண்டாவது, வழக்கமான கோர்ட்டை நம்பாதீங்க. அந்த கேஸ் எதை பத்தியோ அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை உருவாக்கும். பிளஸ் டெக்னாலஜி பயன்படுத்துங்க. இந்த 3 பயன்படுத்தினா அந்த ஃபைல் சப்மிட் பண்றது எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா இருக்கும். யார் சொல்லுது? 230th லா கமிஷன் ரிப்போர்ட். ஓகேவா? இந்த விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இவர் மேல் பாய் வச்சுக்கலாம், இவர் பாய், இவங்க கேர்ள், 2 பேரும் கடைக்கு போறாங்க. ஒரு டிஷர்ட் வாங்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க? கேர்ள்ஸ் போடுற டிஷர்ட் வாங்குறாங்க. இவர் என்ன பண்றாரு? ஷாம்பு வாங்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க? கேர்ள் ஷாம்பு வாங்குறாங்க. என்ன பண்றாரு? சென்ட் வாங்குறாரு, டியோட்ரண்ட். இவங்க என்ன பண்றாங்க? அவங்க யூஸ் பண்ற டியோட்ரண்ட் வாங்குறாங்க. இந்த மார்க்கெட்ல ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரே பொருளா இருக்கும், ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒரே ஷாம்புவா இருக்கும். பட் மென் ப்ராடக்ட்ஸை விட எல்லா உமன் ப்ராடக்ட்ஸும் சேம் ப்ராடக்டா இருந்தாலும் விலை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். பிரைஸ்ல என்ன இருக்கு? மார்க்கெட்லேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. யோசிக்க முடியுதா? நம்ம என்ன பேசணும் புரியுதா? ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கேர்ள் போனாங்கன்னா நிறைய பொருள் வாங்குறதுக்கு இருக்கு, அது வேற, அதை பத்தி பேசல. சேம் பொருள், ஒரு சோப் வச்சுக்கலாம். ஒரு மென் யூஸ் பண்ற சோப்புக்கும் அதே சோப்பை ஒரு கேர்ள் யூஸ் பண்ற சோப்பா இருந்துச்சுன்னா விலை அதிகமாக வச்சிருக்க முடியும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் என்ன யோசிக்கிறாங்க? ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணும்னா அது ஃபீமேல் ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம். என்ன ரீசன்? லாபம் அதிகமாக வச்சு வைக்கலாம். அப்போ மார்க்கெட்லேயே ஒரு ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? பிங்க் டாக்ஸ். டாக்ஸ்ன்றது கவர்மெண்ட் பொருளா கிடையாது, பிரைஸ் தான். உமன்ஸ் ப்ராடக்டா இருக்கிறதுனாலேயே அந்த பொருள் விலை அதிகமா இருக்கும். இந்த அவேர்னஸ் உருவாக்கணும்னு சொல்றாங்க. யோசிக்க முடியுதா? ஜென்ரலா எக்கனாமில பார்த்தோன்னா யாரோட சேலரி அதிகம்? மென் சேலரி அதிகம். உமன் சேலரி என்ன இருக்கு? ஒரு ஜெண்டர் கேப் இருக்கு, வேஜ் கேப் இருக்கு. பட் கம்மியா சம்பளம் வாங்குற ஒரு கேர்ள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு மேல் வாங்குற அதே ப்ராடக்ட்டை ஒரு உமன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கேர்ளோட சேவிங்ஸ் ஆகுது, குறையுது. இந்த அவேர்னஸ் உருவாக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகளோட கோர் சம்மரிஸே தான் போட்டுருக்கு பாருங்க. ஹெட்டிங் படிங்களேன். ஸ்டாப் பேயிங் மோர் ஃபார் பீயிங் எ உமன். நீங்க உமனா இருக்கிறதுனாலே ஒரு ப்ராடக்ட்டை
அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சலூன் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹேர் கட் பண்ணுறீங்க. அந்த ஹேர் கட் பண்ண ஒரு பாய்க்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைம் தான் உமனுக்கும் ஆகலாம். பட் சேம் டைமாக இருந்தாலும் அந்த ப்ராசஸுக்கு கேர்ள் கிட்ட இருந்து வாங்குற காசு அதிகமாக இருக்குது. பிங்க் டேக்ஸ் போடப்படுகிறது, அதாவது அதிகமான பிரைஸ் விற்கப்படுகிறது. இந்த கான்சியஸாக இருங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் வாங்குற பொருள் வந்து ப்ராடக்ட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல் ப்ராடக்ட்ஸாக வாங்க. இல்லைனா மென்ஸ் வெரைட்டியோட வாங்க. அதாவது குவாலிட்டி கரெக்டாக இருக்குது, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா மென்ஸ் வெரைட்டி வாங்க. நம்ம ஷார்ப்பாக முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு அதோட டிமாண்ட் என்ன பண்ணி ஆகணும்? குறைக்கணும். அப்போ எல்லா கேர்ள்ஸும் ஜெண்டர் நியூட்ரல் ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா அங்கே ப்ரைஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும், அதே குவாலிட்டியில் இருக்கும், எடுத்துக்கலாம். இல்லைனா கம்பேர் பண்ணுங்க பிரைஸை. பிராண்டை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, எம்எல்ஏ வச்சு கம்பேர் பண்ணுங்க. பெர் எம்எல்க்கு பெர் கிராமுக்கு எவ்வளோ பிரைஸ் கம்பேர் பண்ணி முடிவு பண்ணுங்க. முக்கியமாக சலூன் போனீங்கன்னா பிரைஸை நெகோஷியேட் பண்ணுங்க. எந்த கடையில் ஜெண்டர் நியூட்ரல் பிரைஸிங் இருக்கோ அந்த கடையை சப்போர்ட் பண்ணுங்க. யூனிசெக்ஸ் சலூனாக போங்க. அப்போ நீங்கள் போய் ரேண்டமாக ஒரு பொருள் வாங்குறதுக்கும் எந்த கம்பெனி இல்லை எந்த ஸ்டார்ட் அப் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும், இந்த கடையில் மென் டிஷர்ட்டும் உமன் டிஷர்ட்டும் ஒரே பிரைஸ் தான். அந்த மாதிரி ஜெண்டர் நியூட்ரல் ஸ்டார்ட் அப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த பிங்க் டேக்ஸை பற்றின அவேர்னஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உருவாக்குங்க. யார் சொல்கிறா? அந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. என்ன ரீசன்? இந்தியாவில் 67% இல்லைனா வச்சுக்கலாம் முக்கால்வாசிக்கு பேருக்கு இந்த இன்இக்வாலிட்டி அவங்க வாங்குற பொருள் இருக்குன்றது தெரியாது. அதாவது பிங்க் டேக்ஸ் பற்றின ஐடியா இந்தியாவில் முக்கால்வாசி பேருக்கு இல்லை. இந்த அவேர்னஸ் உருவாக்கணும். இப்படி யோசிங்க. மேபி உங்களுக்கு வந்து நிறைய காசு இருக்கலாம், பர்சனல் சேவிங் அந்த அளவுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது அப்பெல்லாம் யோசிக்கலாம். பட் இது வந்து பர்சனல் சேவிங் மட்டும் விஷயம் கிடையாது. மார்க்கெட் பிளேஸில் எக்கானமியில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாக்குற ஒரு விஷயம். இட் இஸ் a பொலிட்டிக்கல் ஆம்பிஷன். ஸோ ஃபேர் ப்ரைஸிங்கை நீங்கள் டிமாண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஓகேல? அகைன் சொல்கிறேன், இது ஜஸ்ட் லைக் ஒரு தியரி கிடையாது. இட் இஸ் a ரியாலிட்டி. இட் இஸ் தி குளோபல் எவிடன்ஸ். நீங்கள் யூஎஸ்லாம் போயிட்டீங்கன்னா, இது வந்து அந்த ஆர்டிகல் கொடுத்த டேட்டா. யூஎஸ்ல போனீங்கன்னா நீங்கள் உமனோட ஷர்ட்டை வந்து ட்ரை கிளீனிக்கு தரீங்க. உங்கள் ஷர்ட்டை நீங்கள் கேர்ளாக இருக்கீங்க, உங்கள் ஷர்ட்டை ட்ரை கிளீனிக்கு தரீங்கன்னா யூஎஸ்ல பாய் ஷர்ட்டுக்கு என்ன வாங்குறாங்களோ அதை விட 90% காசு அதிகம். மென் யூஸ் பண்ணுற டியோட்ரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதை விட அதே பிராண்டாக இருந்தாலும் அது உமன் வாங்குறதா இருந்தால் 13% அதிகம். எங்கள் யூஎஸ்ல. யூகேல 8%. விச் மீன்ஸ் எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் யூஎஸ் மார்க்கெட், யூகே மார்க்கெட், குளோபல் லெவலில் இந்த பிங்க் டேக்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஹிடன் ஃபார்ம் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை சரி பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தான், ஜஸ்ட் ரிவைசிங். இந்தியாவில் ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 பேரில் 4 பேருக்கு ஹெல்த்தி ஃபுட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு நாள் சாப்பிட்றாங்களே அந்த ஒரு நாள் சாப்பிட்ற பிளேட் யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு நார்மல் ஹெல்த்தி டயட்டுக்கு என்ன தேவையோ அது பாதி பேருக்கு மிஸ் ஆகுது இந்தியாவில். ஹெல்த்தி டயட்னா கிளறி வச்சு வச்சுக்கூடாது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ், சீரியல்ஸ் 4 இருக்கணும்ல. இந்த 4 இன்க்ளூட் பண்ணுற டயட்டை வந்து பாதி இந்தியன்ஸ் கிடையாது. யோசிக்க முடியுதா? பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்திருந்தாலும் இன்னும் ஹெல்த்தி மீல் கிடைக்கல. நிறைய பேர் யோசிக்கலாம், மீல் சாப்பிட்றதே பெரிய விஷயம், அது ஏன் ஹெல்த்தி மீலாக யோசிக்கலாம். ஒரு ஹெல்த்தி மீலை ஏன் வாங்க முடியல? அந்த ஹெல்த்தி பிளேட் சொல்லுவாங்களே, எல்லாமே இருக்கிற ஒரு ஃபுட்டு வீட்டில் செய்யதான், எல்லாமே இருக்கிற ஒரு ஃபுட்டு வீட்டில் செய்கிறோம்ல, அதுக்கு என்ன ஃபஸ்ட் தேவை? அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் அஃபோர்டபுளாக இருக்கணும்ல. அஃபோர்டபுளாக கிடையாது இந்தியாவில். என்ன ரீசன்? நிறைய பொருளை இம்போர்ட் பண்ணுறோம். இல்லைனா நம்ம இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் லேண்டை சில விஷயத்துக்கு மட்டுமே மோனோபலைஸ் பண்ணுறோம். அதாவது ரைஸ், வீட்டு, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் மோனோபலைஸ் பண்ணால் ஹெல்த்தி டயட் கிடைக்காது. என்ன பண்ணுங்க? இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் டைவர்சிஃபை பண்ணுங்க. FAO சொன்ன ரெக்கமெண்டேஷன் இங்கே போட்டிருக்கல, இந்தியா மஸ்ட் இன்வெஸ்ட் மோர் இன் அசிலரேட்டிங் தி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட் ப்ரொடக்ஷனில் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கு, பட் டைவர்சிஃபை பண்ணல. ஒரு ஹெல்த்தி டயட்டுக்கு என்ன தேவையோ எல்லா பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ணல. சீக்கிரமா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி உலகம் முழுக்க ட்ரேட் வார் நடக்குது. அப்போ அங்கிருந்து வந்துச்சுன்னா ரேட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ரேட் அதிகமாக வந்துச்சுன்னா வாங்க முடியாது, ஹெல்த்தி டயட் மிஸ் ஆகும், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆகுது, வீக் ஆகுது. அதை சரி பண்ணணும்னா இந்தியா என்ன பண்ணி ஆகணும்? டைவர்சிஃபைட் கிராப்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த நியூஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈவன் இட் இஸ் எ ஃபேக்டாக இருந்தாலும் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். PM inaugurates India's first bamboo based ethanol plant. இந்த நியூஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2-3 பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பர்டன் என்ன, கஷ்டமே என்ன? நம்ம எல்லா வண்டிக்கும் என்ன தேவை? ஆயில் தேவை. நம்ம என்ன பண்ணுறோம்? இம்போர்ட் பண்ணுறோமா? இம்போர்ட்டிங் ஆயில் தான் இருக்கிறதுலே பெரிய பர்டன். அது ஒன்று. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது வழியாக என்ன உருவாகுது? இட் இஸ் எ ஃபாசில் ஃபியூல், விச் மீன்ஸ் குளோபல் வார்மிங் அதிகமாகும். அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? 1 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 20% எத்தனால பிளெண்ட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். அப்போ 80% ஆயில ஊற்றிக்கிட்டு 20% பண்ணலாம். எத்தனால் ஊற்றினா 20% எத்தனால் ஊற்றினா என்ன கொஞ்சம் பொல்யூஷன் குறையுமா? எத்தனால் கிளீன் எனர்ஜியா? இப்போ எத்தனால் எப்படி கிடைக்கும்? சுகர் கேன்ல கிடைக்கும், பேம்பூலையும் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது அகைன் சொல்றேன். பேம்பூ ட்ரீல என்ன இருக்கு? இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸா. வாட் இஸ் செல்லுலோஸ்? இட் இஸ் நேச்சுரல் கார்போஹைட்ரேட். அதாவது சுகர், லாங் சின்ன சுகரா இருக்கும். அப்போ இந்த லாங் சுகர் செயின் என்ன பண்ணும்? பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணலாம்? என்சைம்ஸ் யூஸ் பண்ணலாம். உயிரி சொல்லுவாங்களே, மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணலாம். பேம்பூவை நல்லா உடச்சி மிக்ஸ் ஆக்கிட்டு அதில் என்சைம்ஸ், மைக்ரோப்ஸ்லாம் போட்டால் என்ன ஆகும்? இந்த லாங் செயின் ஆஃப் சுகர் ஆகும், பிரேக் ஆகும். பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த பிரேக்கான சுகர்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபெர்மெண்ட் பண்ணலாம். எப்படி? ஈஸ்ட்டை போட்டு. கரெக்டாக? அப்போ ஈஸ்ட்டை போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணுறோம். என்ன மாறிடும்? எத்தனாலாக மாறிடும். பேம்பூல இருந்து எத்தனால் உருவாக்கியாச்சு. அந்த எத்தனால வண்டிக்கு பயன்படுத்தலாம். ஆயில் டிபெண்டன்சி குறையுது. அப்போ அதுக்கு என்ன உருவாக்கணும்? ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கணும்ல. பேம்பூல இருந்து கொண்டு வரதுக்கு
எத்தனால் பிளான்ட். அதில் நியூஸ், பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட்ஸ் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்ட் எத்தனால் பிளான்ட் இனிஷியேட்டட் அட் நுமாலிகர் ரிஃபைனரி. எங்க இருக்கு இப்போ பார்த்தோம்ல, அசாமோட கவுலகர் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, எத்தனால் வந்து கிளீன் எனர்ஜி ஓகே, பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எத்தனாலுக்கு உருவாக்குறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கல, டெக்னாலஜி கிடைக்கல. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, சுகர் கேனை பயன்படுத்திட்டு இருந்தோம், வெஜிடபிள் ஆயில பயன்படுத்திட்டு இருந்தோம். வெஜிடபிள் ஆயில சுகர் கேனை ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனால் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பிளெண்டிங். இதெல்லாம் என்னது, ஃபுட் கிராப்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலாக யோசிக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, 1G சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங்ல நம்ம பயன்படுத்துனது ஃபுட் கிராப்ஸ். அடுத்து என்ன பண்றோம், அப்டேட் பண்ணியாச்சு 2G. ஃபுட் கிராப்ஸை பயன்படுத்தல, நான் ஃபுட்டை பயன்படுத்துறோம். நான் ஃபுட் பயோமாஸ், அதாவது பேம்புவோட ரெசிடியூஸ் இருக்கும்ல, வீணா கிடக்கும்ல, அந்த ரெசிடியூஸ் எடுத்து, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் எடுத்து, பேம்பு எடுத்து, அதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்றோம், எத்தனால் உருவாக்குறோம். அதுக்கான டெக்னாலஜி தேவை, டெக்னாலஜி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் பிளான்ட். பட் இதுவுமே கஷ்டம் தான். என்ன பண்றோம், நாம பேம்பு யூஸ் பண்றோம்ல, பட் அது ஒரு பிளான்ட் தானே. என்ன பண்ணணும், அடுத்த லெவல் திங்க் பண்ணணும், உருவாக்கணும், டெக்னாலஜி தேவை. பயோஃபியூல் இதான் தேர்ட் லெவல் ஆஃப் திங்கிங். 3Gன்னு வச்சுக்கலாம். ஆல்காவை பயன்படுத்தலாம், ஆல்கை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதை என்ன பண்ணலாம், டீகோட் பண்ணி அதுல இருந்து எத்தனால் எடுக்கலாம். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஆல்கை ஹார்வெஸ்ட் பண்ணி சேம் அதோட கார்போஹைட்ரேட்டை ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனால் உருவாக்க முடியும். அதுக்கான டெக்னாலஜி உருவாக்கணும். ஸோ 1G ஃபுட் கிராப்ஸ், 2G நான் ஃபுட் கிராப்ஸ், 3G ஆல்கை அண்ட் மைக்ரோப்ஸ். ஸோ இந்த நியூஸை நீங்கள் பேஸாக வச்சுக்கிட்டு சில விஷயம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். நான் ஜஸ்ட் வந்து டேர்ம்ஸ் தரேன், ஃப்ரீ டைம் ரிவிஷன் பண்ணுங்க. நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல் 2018 அண்ட் 2022 அமௌண்ட் பண்ணாங்க. இது ஒரு பேக் லிங்க் படிக்கணும். எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் 2003 கொண்டு வந்தாங்க, 2013 அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. நேஷனல் பேம்பு மிஷன் 2018. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாங்க, அதாவது நியூஸ்ல கேட்டாச்சு. பழைய அப்டேட்ஸ் தான், பட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு ஆசை இருக்கும், தன்னோட சைல்டு வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும், ஆக்ஸ்ஃபோர்ட் ஹார்வர்ட்ல போய் சேர்ந்து படிக்கணும் ஆசைப்படுவாங்கல்ல. பட் அந்த ட்ரீம் என்ன ஆகும், ட்ரீம்லேயே முடிஞ்சு போயிடும்ல. தட் இஸ் நாட் ரியாலிட்டி. எல்லாராலையும் அங்கே போய் படிக்க முடியாது. என்ன ரீசன், காஸ்ட் ரொம்ப அதிகம் இல்லை, க்ரோர்ஸ்ல இருக்கும். பட் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த நிலைமை மாறப்போகுது. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிக்க முடியும், ஹார்வர்ட்லயும் படிக்க முடியும். எப்படி, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி லெட்டர் ஆஃப் இன்டென்ட், ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், அக்ரிமெண்ட் மாதிரி எல்லா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸும் டாப் யூனிவர்சிட்டிஸும் இந்தியாவில் உங்களோட பிசிக்கல் யூனிவர்சிட்டியை உருவாக்குங்க. அதாவது இந்தியாவில் உங்க கேம்பஸை போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம இந்தியாவோட எல்லா சிட்டிஸ்லையும், பெங்களூர், சென்னை, எல்லா சிட்டிஸ்லையும் ஃபாரின் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும், அங்கே ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவோட எஜுகேஷன் ஸ்டோரியில் இது ஒரு பயங்கரமான ஷிஃப்ட். உங்களுக்கு யோசிக்க முடியுதுல. இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரி கடை போடுறாங்க, KFC இருக்கு, கார் கம்பெனி இருக்கு. இந்த எல்லா ஃபாரின் பிராண்டும் இந்தியாவுக்கு ஏன் வருது, இந்தியாவோட ஹியூமன் ரிசோர்ஸ், இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்தியாவோட முக்கியமான ஹியூமன் ரிசோர்ஸ் யாரு, யங்ஸ்டர்ஸ்ல. அப்போ அவங்கள டேப் பண்ண ஃபாரின் யூனிவர்சிட்டி உள்ள வரலாம்ல. தட் இஸ் தி ஐடியா. ஸோ இப்போ ரீசெண்டாக 2023 இந்தியாவோட UGC என்ன பண்ணியிருக்கு, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரூல்ஸ் போட்டிருக்கு. டாப் ரேங்கிங் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் பிசிக்கல் கேம்பஸ் ஓப்பன் பண்ணி எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட காலேஜ் எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி ஆப்ரேஷனலா ஆட்டோனமியா ஒர்க் ஆகலாம். ரெட் டேபிசம் இருக்காது, ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். என்ன உருவாக போகுது, இந்தியாவில் வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் உருவாக போகுதுன்னு வச்சுக்கலாமா. இந்தியாவில் IIT இருக்கும் போதே இவ்வளவு யங் மைண்ட்ஸ்னா, இவ்வளவு ஷார்ப் மைண்ட்ஸ் உருவாகுதுன்னா, குளோபல் டாப் ரேங்கிங் இருக்கிற காலேஜ் இந்தியாவில் வந்துச்சுன்னா இந்தியாவோட எஜுகேஷன் ரன் ஆகும், காம்படிட்டிவா மாறும்ல. அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவோம், எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுவோம்ல. அப்போ ஒரு இந்தியன் யங்ஸ்டருக்கு என்ன இருக்கு, நிறைய சாய்ஸ் இருக்குல்ல. எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கும், ஃபாரின் யூனிவர்சிட்டி படிக்க முடியும், வித் சீப் ஃபீஸ்ல, கம்மி காசுல படிக்க முடியும். அதாவது ஃபாரின் காசை கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியாக தானே இருக்கும். அண்ட் மேபி சில பேர் யோசிக்கலாம், ஓகே இந்தியாவில் ஃபாரின் கேம்பஸ் வரப்போகுது, அதெல்லாம் ஓகே. இந்த காலகட்டத்தில் ஏன் வருது, ஒய் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் மூமெண்ட். ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் USA வச்சுக்கலாம். USAவோட முக்கியமான காலேஜ் பேர் சொல்லி பார்க்கலாம், ஹார்வர்ட். USAல காஸ்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும்ல. அதாவது எல்லா டாப் கண்ட்ரீஸ்லையும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இன்க்ளூடிங் USAல எஜுகேஷன் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதிகமாகிடுச்சு. ஒரு காலேஜ் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த காலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வச்சுக்கிறதுக்கு பிரான்ச் போட்டு தான் ஆகணும். USAல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ப முடியாது. அப்போ வைட் ரிசோர்ஸ் எங்க இருக்கு, நிறைய அட்மிஷன் எங்க கிடைக்கலாம், இந்தியாவில் கிடைக்கும். அப்போ இந்தியாவில் பிரான்ச் ஆரம்பிக்கிறது வழியாக அட்மிஷன் ஆகும், நிறைய அட்மிஷன் வரும், அந்த யூனிவர்சிட்டிக்கு அதிகமான காசு கிடைக்கும், ஃபீஸ் நிறைய கிடைக்கும். பேசிக்க முடியல. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, USA UKல டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், யங்ஸ்டர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. வழக்கமா என்ரோல் ஆகிற ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய பேர் வயசானதா இருக்காங்க. அப்போ காலேஜ் என்ன பண்ணி ஆகணும், மேனேஜ் பண்ணி ஆகணும். அட்மிஷன் கம்மியா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இந்தியாவில் எப்படி இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. நீ சொல்லி பார்க்கலாம், எந்த கண்ட்ரில யூத் பாப்புலேஷன் அதிகம், ஃபர்ஸ்ட் இந்தியா, ரெண்டாவது சைனா, நைஜீரியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான். இந்த 5 கண்ட்ரி வச்சுக்கிட்டா, டாப் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டா எது ஃபேவரபிள் நேஷன் ஒரு யூனிவர்சிட்டிக்கு, இந்தியா தானே. அதனால இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவோட யூத் மைண்ட்ஸை சொல்லிக் கொடுக்குற வழியாக அவங்களுக்கு ஃபீஸ் கிடைக்கும்ல, ஸ்டெபிலிட்டி ஆகுறாங்க. இப்போ அவங்களுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. அப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டி அவங்க ஊர்ல ரைசிங் காஸ்ட் பிளஸ் டெமோகிராஃபிக் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் டிக்ளைனா இருக்கு. இந்த 2 காரணங்களால மற்ற கண்ட்ரீஸ்ல கேம்பஸ் வைக்க ட்ரை பண்றாங்க. அதுல இந்தியா யூஸ் பண்ணிக்குது. அப்போ இந்த என்வரான்மெண்ட் யாருக்கு ஒரு பிக் வின், ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பேரண்ட்ஸா. என்ன ரீசன், நம்ம ஊர்லேயே we can get global education plus economic relief that is linked with emotional relief. அதிகமான காசு தரணும்னா பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க.
அது இந்தியாவிலேனா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ எமோஷனல் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஸோ ஃபினான்ஷியல் பர்டனும் குறையும் ஃபியூச்சரில், எமோஷனல் பர்டனும் குறையும். அண்ட் ஆல்சோ ஃபாரின் கேம்பஸில் இந்தியாவுக்குள்ள யார் சொல்லி தருவா? டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. டைவர்ஸ் எக்ஸ்போஷர். யோசிக்க முடியாது. நம்ம இந்தியா என்ன மாற்றணும்னா, இந்தியாவில் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி வருதுன்னா அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இந்தியன்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது. நம்ம தர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டை இங்கே உருவாக்கிட்டா அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் இந்தியன்ஸும் படிக்கணும், மற்ற கண்ட்ரிஸும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து படிக்கலாம், ஏஷியன்ஸ் படிக்கலாம், அமெரிக்கன்ஸும் படிக்கணும். என்ன ரீசன்? இந்தியாவில் அதே ஃபாரின் யூனிவர்சிட்டி தான், பட் ஃபீஸ் எப்படி இருக்குது? சீப்பாக இருக்குது. அப்போ குளோபல் எஜுகேஷன் எப்போ மாற்ற முடியும்? யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எப்படி ஸ்பேஸில் மற்ற கண்ட்ரிஸ் நம்ம ஹெல்ப் கேட்குறாங்களோ, எஜுகேஷன்லையும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா வந்து படிக்கணும். எப்படி வந்து அந்த காலத்தில் நாலந்தா, சாந்தினிகேதன் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சோ இந்தியாவில் யூனிவர்சிட்டியில், இந்தியாவில் இருந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாடல்ஸ். இப்போ அதோட தொடர்ச்சியை அதை உருவாக்க முடியும். ஓகேவா? பட் இன்னும் முக்கியமானது, இப்போ இருக்கிற கல்வி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வந்துச்சுன்னா வழக்கமான மெத்தட் இருக்காது. அதாவது கரிக்குலம் எப்படி இருக்குன்னா மல்டிபிளாக இருக்கும். மல்டி டிசிப்ளின் சொல்லுவாங்களே, அதாவது எக்கனாமிக்ஸ் பிளஸ் எத்திக்ஸ், இன்ஜினியரிங் பிளஸ் டிசைன் பிளஸ் பிசினஸ், மல்டி டிசிப்ளினரி கரிக்குலத்தை உருவாக்க முடியும். அப்போ டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வரும். அப்போ இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம்? ஒரே கோர்ஸ்ல நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். அப்படி பண்ண முடியும். பிளஸ் அதாவது டிஃப்ரெண்ட் கரிக்குலம் படிக்க முடியும், டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். அட் தி சேம் டைம் எந்த மெத்தட்ல? ஹைபிரிட் மாடல் தானே. பிசிக்கல் கிளாஸ் ரூமும் இருக்கும் பிளஸ் ஆன்லைன் கிளாஸ் ரூமும் இருக்கும். ரெண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்தியா ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? இந்தியாவோட எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் தேவையில்ல. அதுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? NRF இருக்குல்ல, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். என்ன பண்றாங்க? எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ மல்டி டிசிப்ளினரி ஹைபிரிட் மாடல் வித் ரிசர்ச் ஃபண்டிங், இதெல்லாம் என்ன ஆக போகுது? இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆக போகுது. அகைன் சொல்றேன், மல்டி டிசிப்ளினரி இப்படி யோசிங்க. நியூ கரிக்குலம் வச்சுக்கலாம். ரினியூவல் எனர்ஜி, பப்ளிக் ஹெல்த், அட்வான்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே வரும்ல. இது எல்லாமே இங்க இருக்கிற IITs இருக்கா, எய்ம்ஸ் இருக்கா, எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொலாபரேட்டா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகலாம்ல, குளோபல் ஸ்டாண்டர்ட் உருவாகலாம்ல. அண்ட் இன்னைக்கு இந்த நியூஸ் நோட் பண்ணீங்களா? PM alleges conspiracy to change the population mix of border areas. இந்த நியூஸ் வந்து டைரக்டா எக்ஸாம் ரெலவென்ட் கிடையாது. பட் அகாடமிக்கலாவும் ரியல் பொலிட்டிக்கலாவும் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3-4 பாயிண்ட்ஸ்ல சமரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், அந்த நியூஸ் எந்த ஸ்டேட்டை பத்தி? ஸோ அசாம் பத்தி நியூஸ் ஏன் ஃப்ரண்ட் பேஜ்ல வருது? வழக்கம் போல 2026 எலெக்ஷன் நடக்க போகுது, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். அதனால ஏன் ஃப்ரண்ட் பேஜ்ல வருது? அந்த எலெக்ஷன் ரேலிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போயிருக்காரு, பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் பிஜேபியோட முக்கியமான பாலிடிக்ஸ் என்ன? ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். which means ஒரு சில குரூப்பை எதிரியா காமிச்சு அது வழியா ஓட்டு வாங்குறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் மெஜாரிட்டியோட ரெப்ரஸன்டேஷன் நம்ம கட்சி, யாரெல்லாம் மைனாரிட்டியோ அவங்க கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா, நம்ம மக்களை காப்பாற்றணும்னா எனக்கு ஓட்டு போடுது. அதான மெஜாரிட்டரியன் பாலிடிக்ஸ். இல்லைன்னா அடையாள அரசியல், நம்ம அடையாளத்தை முன்னிறுத்தி நம்ம அடையாளத்துக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அவங்க கிட்ட இருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னா ஓட்டு போடுது. இப்போ சொல்லுங்க, அகாடமிக்கா யோசிங்க, அசாம்ல அடையாள அரசியல் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். என்ன ரீசன்? அசாம் பார்டர் வித் பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் வார் டைம்ல இருந்து, லிபரேஷன் வார்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆகுது, நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் அசாம் பார்டர்ல இருந்து உள்ள வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு முக்கியமான இஷ்யூ தான், இந்தியாவோட இஷ்யூவே யோசிக்க முடியாது. இன்ஃபேக்ட் அது வந்து பிஜேபியோட ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னு சுருக்குனா கூட, பிஜேபியோட ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ரெடியூஸ் பண்ணாலும் கூட அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்தியாவோட முக்கியமான இஷ்யூல இந்த இஷ்யூ முக்கியமான இஷ்யூ, மைக்ரேஷன் இஷ்யூ. அதாவது பங்களாதேஷ்ல இருந்து எவ்வளவு மக்கள் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்கன்னா, அசாம்ல நிறைய ஸ்டேட்ல, அசாம்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பெங்காலி பேசுற மக்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல தூப்ரி எடுத்துக்கிட்டா 79% முஸ்லீம் மெஜாரிட்டி, பார்பெட்டா 70% பாப்புலேஷன் முஸ்லிம்ஸ், கோல்பரா 58% முஸ்லிம்ஸ். யோசிக்க முடியுதா? அசாம்ல சில டிஸ்ட்ரிக்ட்ல, சில பிளேஸ்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்த பாப்புலேஷன் மெஜாரிட்டியா இருக்காங்க. வேணா இருக்கு, டெமோகிராஃபி ஷிஃப்டா இருக்குல்ல. அப்ப அசாமோட இல்ல இந்தியாவோட சிட்டிசன் வாய்ஸ் ஆகும் கம்மியாடும்ல. இப்போ அந்த இஷ்யூவை பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்காரு. தேர் இஸ் ஏ டெமோகிராஃபிக் ரீஃப்ளெக்ஸ். அசாம்ல பாப்புலேஷன் பயங்கரம் மிக்ஸ் ஆயிட்டாங்க. இட் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் கான்ஸ்பிரசி. மீனிங் புரியுதா? திட்டமிட்டு ஒரு கட்சி இந்த விஷயத்தை அதிகமாக இருக்கு, காங்கிரஸ். இது மோடி. ஸோ இது வந்து மோடி பாயிண்ட் ஆஃப். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, இது முக்கியம். இது அசாம்ல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த பாப்புலேஷன் மிக்ஸ்னா இருக்கு, லைட்டா மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்ம இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி கருதி நாடு முழுக்க நேஷனல் வைடு டெமோகிராஃபி மிஷன் ஒன்று உருவாக்கணும். அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ் கிட்ட இருந்து நம்ம இந்தியன்ஸை காப்பாற்றணும். என்ன ரீசன்? லட்சக்கணக்கான லேண்ட் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. பைகாஸ் சொல்லுவாங்க. பைகாஸ்னா ஒரு 0.13 ஹெக்டர். லட்சக்கணக்கான பைகாஸை கேப்சர் பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம் இங்க அசாம்ல இருந்து மட்டுமே. அசாம் ரூல் பண்றது யாரு? பிஜேபி. அப்ப அசாம்ல நடந்தது இந்தியா முழுக்க நடக்கணும். நிறைய இடங்களை கைப்பற்ற வேண்டியது இருக்கு. we need to start demographic mission. அதாவது பாப்புலேஷன் ரெக்கார்டை பார்க்கணும், பார்டர் கண்ட்ரோலை ஸ்ட்ராங் பண்ணணும், லேண்ட் ரைட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும், சிட்டிசன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் டெமோகிராஃபிக் மிஷன். இது யாருக்கு முக்கியம்? ஆர்டினரி சிட்டிசனுக்கு முக்கியம் தான் ஒரு ஆங்கிள். என்ன ரீசன்? நம்ம ஊர்ல உருவாகிற ஜாப், லேண்டு, நம்ம அடையாளம் எல்லாம் என்ன ஆகுது? சம்டைம்ஸ் அந்த ஏரியாவில் இல்லீகல் மைக்ரன்ஸ் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு போகும்ல. என்ன பண்ணி ஆகணும்? வி ஷுட் பேலன்ஸ் போத். ஹியூமனிட்டரியன் நீட்ஸும் பேலன்ஸ் பண்ணணும், அட் தி சேம் டைம் செக்யூரிட்டி நீட்ஸும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு டேர்ம் மட்டும் இன்ட்ரோ பண்ணுறேன். இந்த டேர்ம் வந்து PIBல வந்துருக்கு, அதனால இன்ட்ரோ பண்ணுறேன். ஸ்வஸ்த் நரி NERI சாஷக் பரிவார் அபியான், எல்லாம் ஸ்கீம் வச்சுக்கலாம். ஸ்வஸ்த் நரி சாஷக் பரிவார் அபியான். ஸோ மோடி இதை லான்ச் பண்ணுறாரு. எப்போ?
அடுத்த வாரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஹெல்த் கேம்ப் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஹெல்த் கேம்ப் மாறப்போகுது. ஹெல்த் கேம்ப் யார் வருவா? எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் வருவாங்க. கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ஐ ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி, டென்டல்னு அந்த கேம்ப்ல நம்ம என்ன பண்ணலாம், கலந்துக்கிட்டு எல்லாம் ஃப்ரீ செக்அப் பண்ண முடியும். கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணலாம், அனிமியா இருந்தால் செக் பண்ணலாம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். என்ன ஆகுது, நோய்க்கு ஹாஸ்பிட்டல் போவோம், பட் ஒரு ஃபேர் மாதிரி, ஒரு கேம்ப் மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு டெய்லி கேம்ப் மாதிரி ஹாஸ்பிட்டல் மாற்ற ட்ரை பண்றாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் இது, ஸ்வஸ்த் நரி சாஷக் பரிவார் அபியான். ஸோ ஃபியூச்சர் தான். நெக்ஸ்ட் வீக் அகைன் பேப்பர்ல வரும், ஃபுல்லாக பார்க்கலாம்.